தாலிப்பாக்கியம் பாகம் 17. இரவு 12 மணி கடந்ததும் பெண்கள் கூடி கோபாலுக்கு மீண்டும் ஒருமுறை படையல் போட்டுவிட்டு தேவகிக்கு இறுதியாக ஒருமுறை மஞ்சள் பூ பொட்டு வளையல்கள் என அணிவித்தனர். இதுதான் இறுதி அலங்காரம் என்று கூறி ஒரு விதவை பெண் கண்ணாடி எடுத்து வந்து தேவகியிடம் கொடுத்து முகம் பார்க்கும்படி கூறினார். கண்ணீர் வற்றி போய் காய்ந்த சருமமாக இருந்த தேவகி தனது சுமங்கலி கோலத்தின் இறுதியை கண்ணாடி கண்டாள். இந்த 16 நாளில் தேவகியின் அழகு பல மடங்காக கூடியிருந்தது. இதுதான் கடவுள் பெண்களுக்கு செய்யும் கொடுமை. கொண்டவனை இழந்து சுமங்கலி கோலத்தை துறக்கும் போதுதான் அந்த பெண்களின் அழகு வியக்கும்படி அதிகரித்து அந்த அழகு அவலமாக போவதை நினைத்து கண்ணீர் விட வைக்கும் கொடுமை இது. அதன்பின் தேவகியை கட்டி கொண்டு அழுதனர் அனைவரும். பிறகு ஆண்களும் மற்ற சுமங்கலி பெண்களும் அங்கிருந்து அகற்றப்பட்டனர். அதிகாலை மணி 3. 7-8 விதவை பெண்கள் தேவகியை பாத்ரூம் அழைத்து சென்று தலையில் தண்ணீரை கொட்ட அவள் முகத்தில் இருந்த மஞ்சளும் குங்குமமும் தண்ணீரில் கரைந்தது. தலையில் இருந்த பூ எடுத்து வீசப்பட்டது. ஈர உடையுடன் அழைத்து வரப்பட்ட தேவகி மூலையில் உட்கார வைக்கப்பட்டாள். மாங்கல்யம் எடுத்து மேலே போடப்பட்டது. எதிரே தட்டில் பால் ஊற்றி வைக்கப்பட்டிருக்க அருவாள் கொண்டு அறுக்கப்பட்ட தேவகி மாங்கல்யம் அந்த பாலில் போடப்பட்டது. பிறகு 2 கைகளையும் கோர்த்து பிடித்து ஒன்றின் மீது ஒன்றாக வைத்து தட்டினார்கள். தேவகியின் கையில் இருந்த வளையல்கள் அனைத்தும் உடைந்து பாலில் விழுந்தது. சில கண்ணாடி துண்டுகள் கையையும் பதம் பார்த்தன. கால் விரலில் இருந்த மெட்டி, கால் சலங்கை, முக்குத்தி, தோடுகள் என எல்லாம் அகற்றப்பட்டு பாலில் போடப்பட்டது. பிறகு தேவகியை வீட்டு வாசலுக்கு அழைத்து வந்து வாசலில் நட்டு வைத்திருந்த வாழை மரத்தை வெட்டினார்கள். பசுவும் கன்றும் வந்து வாசலில் நிற்க தேவகியின் கையால் அவற்றுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்துவிட்டு பசுவுக்கு அருகம்புல் கொடுத்து தயிர் சாதம் கொடுக்க சொன்னார்கள். தேவகி கொடுத்ததும் பசு சாணம் போட அதை விரலில் தொட்டு இத்தனை நாள் குங்குமம் விழுந்த தேவகியின் நெற்றியில் பசுவின் சாணத்தை வைத்தார்கள். அதன் பிறகு முடிந்து போச்சு, எல்லாரும் வாங்க என்று குரல் கொடுத்ததும் இதையெல்லாம் காண முடியாத தூரத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் வீட்டுக்குள் வந்தனர். அன்று போலவே கோபாலின் அப்பா புது புடவையை தேவகியின் தலையில் போட 2வதாக பன்னீர் வந்து புடவையை போட்டான். கோபாலுடன் அரைகுறை வாழ்க்கை நடத்திய தேவகிக்கு எல்லாம் முடிந்தது. இங்கே முறையோடு தேவகிக்கு அனைத்து சடங்குகளும் நடக்க அதே ஊரின் மற்றொரு மூலையில் இருந்த ஊர்க்குளத்தில் சுகுணா தலைமுழுகி எழுந்து தனது தலையில் இருந்த பூவை எடுத்து குளத்தில் வீசிவிட்டு தனது மஞ்சளையும் குங்குமத்தையும் கழுவினாள். அவளின் முன்னாள் புருஷன் கட்டியதாக இருந்தாலும் இத்தனை நாட்களாக கோபாலுக்காகவே சுமந்த தாலியை கலக்கி குளத்தில் போட்டாள். மீண்டும் ஒருமுறை நீரில் மூழ்கி எழுந்து வந்தவளை அக்கா என்று சரஸ்வதி கட்டி கொண்டு அழுதாள். எனக்காக அழாத சரசு, நான் அந்த ஆளு கூட நிறைய வாழ்ந்துட்டேன். ஆனால் தேவகி இன்னும் புருஷன் கூட முழுசா வாழாதவள். அவள் வாழ்க்கை இப்படி போச்சேன்னு அழு சரஸ்வதி என்றபடி சுகுணாவையும் அழுதாள். இருவரும் கோபாலின் வீட்டுக்கு வந்தபோது சுகுணாவின் கோலத்தை பார்த்து யாரும் அதிரவில்லை. கோபாலுடன் அவள் வாழ்ந்தது ஊர் அறிந்த விஷயமாயிட்டதே. அதனால் எல்லோரும் பரிதாபத்துடன் உச்சு கொட்டினார்கள். சுகுணா தேவகியை தேடி போனாள். மூலையில் முக்காடிட்டு அமர்ந்திருந்த தேவகியை கண்டதும் இவளது நெஞ்சு குதித்தது. பச்சை மண்ணுக்கு போய் சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்லி வதைக்கிறாங்களே என்று அழுதபடி தேவகியை அணைத்து கொண்டாள். தேவகி நிமிர்ந்து சுகுணாவின் கோலத்தை பார்த்து நீயும் நறுத்தட்டியா அக்கா என்று அழுதாள். பொழுது விழுந்த கோபாலுக்கான இறுதி காரியம் நடந்தது. ஐயர் வந்து கோமம் வளர்த்து நடத்தப்பட்டு எள்ளு சாதமும் கடந்து கோபாலுக்கு பிண்டம் வைக்கப்பட்டது. எல்லாம் முடிந்து அவரவர் கிளம்பிவிட தேவகியும் அவள் குழந்தையும் கோபாலின் வீட்டில் மாமனார் மாமியார் ஆதரவில் வாழ வேண்டிய நிலை. சுகுணா தன்னால் முடிந்தபோது வருவதாக கூறிவிட்டு சென்றாள். சரஸ்வதி எதுவுமே கூறாமல் முந்தானையை வாயில் அடைத்து துக்கத்தை மென்றவாறு சென்று விட்டாள். மறுநாளிலிருந்து தேவகிக்கு அந்த புதிய வாழ்க்கை பிடிபட்டது. குழந்தையை கவனித்த நேரம் போக வீட்டு வேலைகளை செய்தாள். இவர்களுக்கு விவசாய நிலம் இருந்ததால் மாமனார் மாமியாருக்கு விவசாய வேலையே சரியாக இருந்தது. தேவகியின் மாமியார் ஓரளவுக்கு நல்லபடியாகத்தான் நடந்து கொண்டாள். குடும்பத்துக்கென ஒரு ஆண் வரிசை தந்த தேவகியின் மீது சிறிதளவு பாசம் இருந்தது. எப்போதாவது வரும் நாத்தனார்கள் இருவரும் தேவகியிடம் அளவோடுதான் பழகினார்கள். அதிகமாக பேசிக் கொள்ளவில்லை. கோபாலின் அப்பாவை பொறுத்தவரை புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருந்தார். வயதானாலும் உழைப்பின் வீரியம் உடலில் மிளிர நிமிருடன் இருக்கும் அவர் தனக்கான சாப்பாட்டை கூட தன் மருமகள் தான் போட வேண்டும் என்பார். தன் மீது இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாரே என்று ரொம்பவே சந்தோஷப்பட்டாள் தேவகி. அவரின் சுயரூபம் தெரியும் வரை. ஒரு நாள் காலையில் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு குளிக்க செல்லும் தேவகி குளித்து கொண்டிருக்கும் போது யாரோ தன்னை உற்று நோக்குவது போலிருக்க பதற்றத்துடன் திரும்பி கதவை பார்த்தார்.
இத்துப்போன தகர கதவின் ஓட்டைகள் வழியாக ஒரு ஜோடி கண்கள் சட்டென மறைய தேவகி விதிர்த்து போனாள். யாராயிருக்கும் என்ற அச்சத்துடன் அவசரமாக உடையை மாற்றிக்கொண்டு வீட்டுக்கு வந்து பார்த்தபோது, காலையில் கழனிக்கு போவதாக சொல்லிவிட்டு சென்ற மாமனார் தன் கூடத்தில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். இவரா இப்படி என்ற குழப்பத்துடனே தேவகி தனது அறைக்குள் போய்விட்டாள். அடுத்த 2 நாட்கள் கழித்து அதே ஜோடி கண்கள் தேவகி குளிப்பதை வெறிக்க தேவகி வெடுக்கென்று கதவை திறந்தாள். வெளியே நின்றிருந்த கோபாலின் அப்பா, நீதான் குளிக்கிறியாம்மா, ஆளை காணோம்னு தேடி வந்தேன் என்று இழுத்தபடி வீட்டுக்குள் சென்றாள். தேவகிக்கு ஒன்றும் புரியவில்லை. வேலையே பயிரை மேயும் இந்த கேவலத்தை யாரிடம் சொல்வது? ஊருக்கு பெரிய மனிதனாக இருப்பவனை சொன்னால் நம்புவார்களா? பலவாறாக குழம்பி தவித்து கண்ணீர் விட்டாள். தன்னை நிற்கதியாக விட்டுச் சென்ற கோபாலை எண்ணி அழுதாள். மறுநாள் மதியம் 3 மணி அளவில் அதிகாலை எழுந்ததால் உறக்கம் கண்களை சுழற்ற இவளுக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் குழந்தையை தொட்டிலில் போட்டு தூங்க வைத்துவிட்டு தரையில் இவள் படுத்து கொண்டாள். அதிகாலை எழுந்த களைப்பு உறக்கத்தை தர கண்மூடி உறங்கினாள். நல்ல உறக்கத்தில் யாரோ முழங்காலை வருடுவது போலிருக்க உதறிக்கொண்டு எழுந்து அமர்ந்தவள் எதிரே இழுத்தபடி அமைந்திருந்த மாமனாரை கண்டதும் கொதித்து போய் எழுந்தாள். விழிகள் அனலை கக்க, சி, நீ என ஒரு மனுஷனா? உன் பேத்தி வயசு இருக்கிற என்னை போய் இப்படி நினைக்கிறியா சண்டாளா என்றபடி தொட்டிலில் உறங்கிய குழந்தையை தூக்க முயன்றவளை இழுத்து கீழே தள்ளிய அவர், இதபார் புள்ள, உன் மாமியார் காரியால என் கூட வாழ முடியல. வயசாகி போச்சு. ஆனா எனக்கு வயசானாலும் ஆசை அடங்கலை. நீ சத்தமில்லாம ஒத்துழைச்சா இருக்கிற சொத்து எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன் என்றவன் தேவகியை அணைக்க முயன்றான். டேய் விடுடா என்று அலறியபடியே தேவகி அவனை உதறி விலக்கவும் கோபாலின் அம்மா வீட்டுக்குள் வரவும் சரியாக இருந்தது. அத்தை என்றபடி தேவகி ஓடிச் சென்று அவள் காலில் விழ, கணவனின் கேவலமான நடத்தை பழகி போன அந்த பெண்மணி கணவனை புழுகுப்போல் பார்த்து, அட பாவி, மருமக மேலேயே கை வைக்கிறியே, நீ மனுஷனா என்றபடி கீழே கிடந்த மருமகளை தூக்கினான். 2 பெண்களும் வந்து குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே போக முயல, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத ஆத்திரத்தில் வேகமாக வந்து இருவரையும் இழுத்து வீட்டுக்கு தள்ளி அசிங்கமான வார்த்தைகளை பேசி 2 பேரும் வெளியே போனீங்கன்னா அவ்வளவுதான் என்று கூறி அறைக்குள் தள்ளி கதவை பூட்டினான். அந்த இரவு முழுவதும் தேவகியும் கோபாலின் அம்மாவும் அந்த அறையிலே இருந்தனர். அதிகாலை 4 மணிக்கு வந்து கதவை திறந்த கிழவன், 2 சிறுக்கிகளும் ஒழுங்கா வேலையை பாருங்க, வெளியே போய் மூச்சு விட்டீங்கன்னா சங்க அறுத்துருவேன் என்று மிரட்டிவிட்டு சென்றான். தேவகி வெளியே வந்தாள். குளக்கடையில் போய் முகம் கழுவி விட்டு வந்தவள் கிழவன் மாடுகளை ஓட்டி கொண்டு போகுமாறு வேலைகள் செய்வது போல் காட்டிக்கொண்டு அவன் போனதும் குழந்தையை தூக்கி கொண்டு தன் துணிகள் அடங்கிய பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். மாமியாக்காரி வந்து தடுக்க முயன்றாள். வேணாம்மா, கிழவன் பொல்லாதவன், விஷயம் வெளியே தெரிஞ்சா உன்னை சும்மா விடமாட்டான். குடும்பமான வெளியே வரக்கூடாதுமா, அனுசரித்து போ என்று அலுப்பலாக பேசினான். தேவகி அடிப்பட்ட வேங்கையாக சீறினான். என்ன, உன் புருஷனுக்கு நீ பொண்டாட்டி, நான் வைப்பாட்டியா வாழணும்னு சொல்றியா? நீயும் என்னை போலவே 2 பெண்ணு பெற்றவள் தானே? எப்படி இந்த மாதிரி பேச மனசு வருது? நான் இந்த கிழவனை சும்மா விடமாட்டேன். போலீஸ்ல சொல்லி இவனை உள்ளார தள்ளுனா தான் தெரியும் என்று கத்திவிட்டு வெளியேறியவள் பஸ் நிறுத்தம் சென்று டவுனுக்கு செல்லும் பேருந்தில் ஏறினாள். டவுனுக்கு வரும்போது மணி 6 இருந்தது. அனைத்து மகளிர் காவல் நிலையத்தின் கிளை பேருந்து நிலையத்தின் பக்கத்தில் இருக்க வேகமாக அங்கு சென்றாள். இரவு பணியில் இருந்த பெண் போலீஸ் அதிகாரியும் காவலர்களும் அந்த காலையில் கையில் குழந்தையுடன் வந்த பெண்ணை பார்த்து அக்கறையுடன் விசாரித்தார்கள். தேவகி குமுறும் நெஞ்சுடன் கடகடவென நடந்தது அத்தனையும் கொட்டி தீர்த்துவிட்டு கண்ணீருடன் அந்த அதிகாரியை முன் கையேந்தி, நீங்க தான் மேடம், எனக்கு நல்லது செய்யணும் என்று அழுதாள். அந்த பெண் எஸ்ஐ எழுந்து வந்து தேவகியின் தோளில் தட்டி, அந்த கிழவனை நாங்க பார்த்துக்கிறோம், நீ பயப்படாதம்மா என்று தேவகிக்கு டீயும் பிஸ்கட்டும் வரவழைத்து கொடுத்தாள். பிறகு 2 கான்ஸ்டபிள்கள் அழைத்து போய் அந்த கிழவனை கூட்டிட்டு வாங்க, ஊர்க்காரன் எவன் குறுக்கே வந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து என்கிட்ட பேச சொல்லிட்டு வாங்க என்று கூறி அனுப்பி வைத்தாள். தேவகியின் மனதுக்கு ஆறுதலாக இருந்தது அந்த பெண் அதிகாரியின் பேச்சு. டீயை குடித்துவிட்டு ஒரு மூலையில் அமர்ந்து குழந்தைக்கு பால் கொடுக்க ஆரம்பித்தாள். ஆனால் வெகு நேரமாகியும் போன கான்ஸ்டபிள்கள் வரவில்லை. சரியாக 8 மணிக்கு எஸ்ஐயின் செல்லுக்கு போன் வந்தது. போனை கான்ஸ்டபிள் பெண்ணில் ஒருத்தி தான் பேசினாள். பிறகு போன் வேறு ஒருவரிடம் கொடுக்கப்பட்டது போல எஸ்ஐயின் பேச்சு குலைந்தது. மீண்டும் கராராய் குரல், இல்லை சார், எதுவும் பண்ண முடியாது, கிழவன் இங்கே வந்தாதான் என்ற எஸ்ஐ போனை வைத்துவிட்டாள். சற்று நேரத்தில் பகல் டியூட்டி எஸ்ஐ வந்துவிட 2 எஸ்ஐயும் ஏதோ ரகசியமாக பேசிவிட்டு அங்கேயே இருந்தனர். தேவகிக்கு இட்லி வாங்கி வந்து கொடுக்க, அதிகாரி ஆனாலும் பெண் தானே, அவங்களுக்கும் நல்ல மனசு இருக்கும் என்று எண்ணியபடி தேவகி சாப்பிட்டாள். தொடரும்.